Hello guys, welcome on to this channel. 12th standard நீங்கள் and this video is for you. 12th standard English Unit 1ல இருக்கிற poem தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா The Castle by Edwin Muir அப்படிங்கிறது. ஸோ இந்த Unit 1ல castle வாட் இஸ் மீன் பை castle அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோட்டை. ஸோ ஒரு கோட்டையை பற்றிய ஒரு போயம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த போயமில் நம்ம முழுக்க முழுக்க அந்த கோட்டையை பற்றி தான் பேச போகிறோம். அந்த கோட்டையோட ஆரம்பத்துலேருந்து அந்த கோட்டையோட முடிவு வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரு வார்ம் அப்காக ஊக்கமூட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஊக்கமூட்டுறதுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. வாட் தாட்ஸ் கம் டு யுவர் மைண்ட் வென் யூ திங்க் அபவுட் அ கேஸ்டில்? ஒரு கேஸ்டில் பற்றி நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் மைண்டுக்கு என்னெல்லாம் வருது, என்னெல்லாம் தோணுது ஒரு கேஸ்டில் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, என்னென்ன எண்ணங்கள்லாம் உங்களோட மைண்டுக்கு வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஆட் யுவர் ஐடியாஸ், உங்களோட ஐடியாஸை இது பண்ணுங்க. அண்ட் ஹாவ் யூ ஹவ் விசிட்டட் அ ஃபோர்ட்டோ கேஸ்டில்? ஒரு ஃபோர்ட்டையோ அல்லது கேஸ்டிலையோ நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. Fill the following empty boxes. Fort St. George Fort, அதே மாதிரி ஜிஞ்சி ஃபோர்ட், கோல்கண்டா ஃபோர்ட், ரெட் ஃபோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஏன்னா ஸ்காட்டிஷ் போயட்டோடையது. அண்ட் ஸ்காட்டிஷ் போயட் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக அப்படின்லாம் கிடையாது. பட் இந்த போயமில் உள்ள வார்த்தைகள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 யூனிட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 6 யூனிட்ல இருந்தும் நம்ம போயம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக பார்க்கும்போது இது என்ன போயம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைன் அந்த போயத்தில் எல்லாத்துலேயுமே கேஸ்டில்னு குறிப்பிட்டுருமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு போயம் ஒவ்வொரு மாதிரி. பட் நீங்கள் எப்படி ஒரு போயமை ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி அந்த போயமை புரிஞ்சுருக்கீங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து மட்டுமே தான் உங்களால் இஆர்சியும் அட்டன் பண்ண முடியும், அப்ரிசியேஷன் கொஷினும் அட்டன் பண்ண முடியும். ஸோ பி சேஃப். அதே மாதிரி இதில் உள்ள மீனிங்ஸை இப்போவுமே இது கூடயே தெரிஞ்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்ரிசியேஷனுக்குள்ள வாட் டஸ் த வேர்ட் மீன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் செக்மேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அலிட்ரேஷன், ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்டுன்னு கேட்டாலாம் ஈஸியாக எழுதிடுங்க. பட் வாட் டஸ் மீன், எக்ஸ்பிளைன் த வேர்ட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்பிளைன் த வேர்டுக்கு வேர்ட்ஸே வரலனாலும் நீங்கள் அந்த மீனிங்கோடு சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஷார்ட் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதை படித்து வச்சுக்கிறது தப்பு இல்லை. பட் ஒரு வேளை எனக்கு ப்ரோஸில் நிறைய சினோனிம்ஸ் படிக்கணுமே, அப்போ ஏன் இதை படிக்கணும்? ஒன்றுமே இல்லை, அர்த்தத்தை புரிஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இந்த போயம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாக ஒவ்வொரு லைன், அந்த ஒவ்வொரு லைனுடைய ஒவ்வொரு அர்த்தத்தோடு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டான்ஸா 1. ஸோ ஸ்டான்ஸா 1 என்ன இருக்குது அப்படின்னா ஆல் த்ரூ த சம்மர் அட் ஏஸ் வி லே. சம்மர் முழுக்கவே நாங்கள் ஓய்வில் இருந்தோம். அண்ட் டெய்லி ஃப்ரம் த டூரேட் வால் வி வாட்ச் த மூவர்ஸ் இன் அ ஹே. ஸோ வைக்கோல் கிட்ட இருக்கிற மூவர்ஸ் எல்லாரையுமே நாங்கள் டியூரேட் வால்லேருந்து டெய்லி பார்ப்போம். அண்ட் த எனிமி ஹாஃப் அ மைல் அவே தே சீம் நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல். நாங்கள் எங்களுடைய எனிமி அரை மைல் தூரம் தள்ளி இருக்காங்க, அவங்களால எங்களுக்கு இப்போ வரைக்கும் ஏதாவது பிரச்சனையா, அச்சுறுத்தலா அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே டியூரேட் வால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டியூரேட் வால். ஸோ இந்த டியூரேட் வால்லேருந்து யாரை பார்க்குறாங்க? மூவர்ஸை பார்க்குறாங்க. இப்போ மூவர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூவர்ஸ் அப்படின்னா புட்களை வெட்டுறவங்க, நிலப்பரப்பை என்ன பண்ணுறாங்க, பதப்படுத்துகிறவங்க, அதாவது வகையாக என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரவங்க, லெவல் பண்ணுறது. ஸோ லெவல் பண்ணுறவங்க யார் அப்படின்னா மூவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆல் த்ரூ த சம்மர் அட் ஈஸ் வி லே. நாங்கள் இந்த சம்மர் முழுக்க ஓய்வில் இருந்தோம். அண்ட் டெய்லி ஃப்ரம் த டியூரேட் வால் வி வாட்ச் த மூவர்ஸ் இன் அ ஹே. ஸோ ஹேல இருக்கிற மூவர்ஸ் எல்லாரையுமே டெய்லி நாங்கள் டியூரேட் வால்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் எனிமி ஹாஃப் அ மைல் அவே தே சீம் நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல். எங்களுடைய எனிமி அரை மைல் தூரம் தள்ளி இருக்காங்க, அவங்களால எங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தலா அப்படின்னா கிடையாது. ஸோ டியூரேட் வால்னானது எ ஸ்மால் டவர் ஆன் த டாப் ஆஃப் த கேஸ்டில். கேஸ்டிலோட உச்சியில் இருக்கிற ஒரு ஸ்மால் டவர் அப்படின்னு சொல்லலாம். மூவர்ஸ் அப்படின்னானது பீப்புள் ஹூ ட்ரிம் கிராஸ் அண்ட் லெவல் த லான்ஸ். அதாவது புல்வெளிகளை லெவல் படுத்துகிறவங்க, அதே மாதிரி புட்களை வெட்டுறவங்கிறவங்கள யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னா மூவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டான்ஸாஸ் 2 என்ன சொல்லுது? ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியர். இப்போ எதுக்கு நாங்கள் எதை யோசித்து நாங்கள் பயப்பட வேண்டியது இருக்கும், பயப்படணும் அப்படிங்கிறாங்க. வித் ஆர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரொவெண்டர் லோட் ஆன் லோட். எங்களுடைய பலம், ஆர்ம்ஸ்னால் பலமும், அண்டு பலம்னா யாரை சொல்கிறாங்க? படையை சொல்கிறாங்க. அண்ட் ப்ரொவெண்டர் அப்படின்னா ஃபுட். எங்களுடைய உணவும் எங்கள்கிட்ட அதிகப்படியாக இருக்குது, அடுக்கி வச்சுருக்கோம். எவ்வளோ ஆனால் அடுக்கி வச்சுருக்கோம், லோட் ஆன் லோடு வச்சுருக்கோம் நாங்கள். அப்போ நாங்கள் எதை நினச்சி எதுக்காக நாங்கள் பயப்படணும் அப்படிங்கிறாங்க.
our towering basements tier on tier. ஸோ டவரிங் பேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு கோட்டையோட ஒவ்வொரு அடுக்குலையும், ஸோ அடுக்கு அதுதான் இங்கே டயர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு அடுக்கின் மேல் அடுக்குலையும் என்ன இருக்குது அப்படின்னா டவரிங் பேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டவரிங் பேஸ்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா சுடுற இடம். ஸோ ஒரு டவர் மாதிரி இருக்கும், அந்த ஏரியாவிலேருந்து வீழ்த்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிக்சரை நான் அட்டாச் பண்ணியிருக்கேனே. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ராயிங் நியர். எங்களோட நட்பு நாடுகள் எங்களை சூழ்ந்து தான் இருக்காங்க. ஆன் எவ்ரி லீஃப் சம்மர் ரோட். ஸோ இந்த சம்மரில் முழுக்க ரோடு முழுக்க என்ன இருக்குது அப்படின்னா ஒரே லீஃபாக இருக்குது. ப்ரொவைண்டர் அப்படின்னா ஃபுட் அண்ட் டவரிங் பிளேஸ்மெண்ட்டாக இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்த தான் என்ன சொல்கிறாங்க டவரிங் பிளேஸ்மெண்ட்ஸ். இது டயர் ஆன் டயர் இருக்குது அப்படின்னா வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்போ டால் டவர்ஸ் வித் ஓப்பனிங் டு ஷூட் எனிமீஸ். ஸோ எனிமீஸை ஷூட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க டவரிங் பிளேஸ்மெண்ட்ஸ். நீங்களே பழைய கோட்டைகள் அரண்மனைகளுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் பார்த்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓகே. டயர் அப்படின்னா ஒன் அபோவ் த அதர். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது. ஃப்ரெண்ட்லி அலைஸ்னால் நான் சொன்ன மாதிரி நட்பு நாடுகள், சகோதர நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்ப்ஃபுல் ஆர் சப்போர்ட்டிங் நேஷன்ஸ். ஸோ அப்போ ஸ்டான்ஸா 2 வாட் அபவுட் ஸ்டான்ஸா 2? ஸ்டான்ஸா 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் எதை யோசித்து நாங்கள் பயப்படணும், எங்கள்கிட்ட தான் அதிகப்படியான பலமும் இருக்குது, உணவுகளும் இருக்குது, லோடுக்கு மேலே லோடு. எங்கள்கிட்ட ஒவ்வொரு டயர்லேயும் டவரிங் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. எங்களோட நட்பு நாடுகள் எங்களை சூழ்ந்து தான் இருக்காங்க. இந்த சம்மர் முழுக்க ஒரே ரோடு முழுக்க லீஃபாக இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ ஸ்டான்ஸா 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேஸ்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேஸ்டில் அப்படின்னா கேஸ்டில் எப்படி இருக்குது, அந்த கோட்டை எப்படி இருக்குது. இப்போ முதல்ல சொன்னது என்னது, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்கள்ட்ட என்ன தைரியத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறத ஸ்டான்ஸா 2ல் பார்த்துருந்தோம். அண்ட் ஸ்டான்ஸா 3ல் எதை பார்க்குறோம் அப்படின்னா கேஸ்டில் எப்படி இருந்தது. அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங். எங்களோட கேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் வால்ஸ் வேர் திக். எங்களுடைய சுவர்கள் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை. நோ மேன் குட் வின். அதே மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, ரொம்ப ஹையாகவும் உயரமாகவும் இருக்குது. எந்த மனுஷனால் எங்களை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபுட் ஹோல் தேர். நோ கிளவர் ட்ரிக். என்ன தந்திரமாக யோசித்தாலும் ஒரு காலடி மண் இடத்த பிடிக்க முடியுமா, அதுதான் ஃபுட் ஹோல் தேர். அங்கே ஒரு காலடி மண்ணை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. குட் டேக் அஸ் டெத் ஆர் குயிக். எங்களை கொல்றதுக்கோ எங்களோட உயிரோடு எங்களை வீழ்த்துறதுக்கோ யாரால் முடியும் அப்படிங்கிறாங்க. ஒன்லி அ பேட் குட் ஹாவ் காட் இன். ஒரு பறவையால் மட்டுமே வேணால் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களோட கேட்டு இப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்களோட வால்ஸ் ரொம்ப திக்காக இருக்குது, எங்களோட ஸ்மூத்தாகவும் இருக்குது, வழுவழுப்பாகவும் இருக்குது, அதே மாதிரி ரொம்ப உயரமாகவும் இருக்குது. எந்த மனுஷனால் உள்ளே வர முடியும், ஒரு காலடி இடத்த அவனால பிடிக்க முடியுமா, அவன் தந்திரமாக யோசித்தாலும் எங்களை யாராலையும் உயிரோட கொல்லவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. ஒரு பறவையால் வேணால் உள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபுட் ஹோல்டுனா பொசிஷன், நான் சொன்னது ஒரு காலடி மண் அப்படின்னு சொன்னேன். குயிக்னா அலைவ், அதாவது உயிரோடு வீழ்த்துறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்டான்ஸா 3. ஸோ ஸ்டான்ஸா 1ல் நம்ம என்ன பார்த்துருந்தோம், நாங்கள் சம்மரில் இங்கே இருந்தோம், டியூரேட் வாலில் இருந்து நாங்கள் மூவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். எங்களோட எனிமீஸ் அரை மைல் தூரம் தள்ளி தான் இருக்காங்க, அவங்களால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக அச்சுறுத்தலாம் அப்படின்னா அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க. 2வதுல என்ன ஸ்டான்ஸாவில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா எங்களுடைய இது வந்து என்னை பற்றி சொல்லியிருந்தாங்க. எதை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் எதுக்காக பயப்படணும், எங்கள்கிட்ட தான் நிறைய படைகள் இருக்குது, எங்கள்கிட்ட ஃபுட்டு இருக்குது, லோடுக்கு மேலே லோடு இருக்குது, டவரிங் பிளேஸ்மெண்ட்ஸ் ஒரு டயருக்கு மேலே இன்னொரு டயர் இருக்குது, நட்பு நாடுகள் எங்கள் கூட இருக்காங்க, எங்களோட ரோட்டில் பூரா லீவ்ஸாக இருக்குது சம்மர் முழுக்க அப்படின்னாங்க. ஸோ ஸ்டான்ஸா 3ல் என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களோட கேட் ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கள் வால் ஸ்டிக்காக இருக்குது, அதே மாதிரி பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஹையாகவும் இருக்குது. அப்படிங்கிறப்போ நாங்கள் எதுக்காக பயப்படணும், யார் எங்களை அதுக்குள்ளே யாராலையுமே நுழைய முடியாது, எந்த தந்திரமாக யோசித்தாலும் ஒரு காலடி மண்ணை எடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு காலடி இடத்த கூட யாராலையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நகர முடியாது. அதே மாதிரி ஒரு பறவையால் வேணால் உள்ளே வர முடியுமே தவிர வேறு யாராலையும் வர முடியாது அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ ஸ்டான்ஸா 4ல் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எப்படி வீழ்த்தப்பட்டாங்க, இதில் தான் ஒரு கண்டென்ட்டே வருது. என்னென்னா வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பை. எங்களுக்கு என்ன கொடுத்து அவங்களால ஈடுகட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் வி வேர் ட்ரூ. எங்களோட கேப்டன் ரொம்ப கம்பீரமானவர், நாங்கள் அவருக்கு உண்மையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் வாஸ் அ லிட்டில் ப்ரைவேட் கேட். எங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கேட் சின்னதாக வச்சுருக்கோம். லிட்டில் விக்கெட் கேட். அந்த விக்கெட் கேட்டு யாருக்குமே தெரியாத ஒரு தந்திரமான ஒரு கதவு அப்படின்னு சொல்லலாம். தந்திரம்னா நீங்கள் மாந்திரிகம் லெவலில் போக வேண்டாம், யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட்டான ஒரு கதவு அப்படிங்கிறோம். இல்லீகலாக த வைஸ் அண்ட் வார்டர் லெட் தெம் த்ரூ.
அந்த வயதான வார்டர் அப்படின்னா யார்? பாதுகாவலர். அந்த கதவை பாதுகாக்கிறவன் அவங்கள உள்ளே விட்டுட்டான். யாரை உள்ளே விட்டுருப்பான்? இங்கே இருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவங்க எப்படி இருந்தாங்கன்னாங்க, இப்போ எப்படி மாறுறாங்கங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பைட்னா சம்திங் இன்டென்ட் டு என்டைஸ் சம்ஒன் டு டூ சம்திங். எதை கொடுத்தா அவங்களால எதை பண்ண முடியும், யாரை என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டது தான் பைட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அந்த விக்டு அப்படின்னா எவ்வளோ மாரலி ராங், அதாவது இல்லீகலாக இருக்கிற ஒரு கதவு அப்படின்னு சொல்லலாம். வைஸ் அண்ட் வார்டர் அப்படின்னா ஓல்டு ஆர் ஏஜான ஒரு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்டான்ஸா 5க்குள்ளே வரும். ஸ்டான்ஸா 5ல் தென் ஆ மேஸ் ஆஃப் டியூன்டு ஸ்டோன், அதாவது இந்த கற்குகை ரொம்ப கம்பீரமாக இருந்த கற்குகை க்ரூ ட்வின் அண்ட் டின் அண்ட் ட்ரென்ச்சஸஸ் ஏர், ரொம்ப மெல்லிஸாக மாறிடுச்சு, காற்றோட ரொம்ப மெல்லிஸான மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. த காஸ் வாஸ், அது காரணம் என்ன அப்படின்னா த வாஸ் லாஸ்ட் வித்தவுட் அ க்ரூன், எந்த ஒரு முணுமுணுப்பு சலசலப்புமே இல்லாமல் நாங்கள் இழந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க இழந்தப்போ எதுவுமே இல்லையா, அது வந்து எப்படி இருக்கான், காற்றோட மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இருக்கான். அதே மாதிரி அவங்களோட கற்கொகையே 5 நிமிஷத்தில் இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சான். அது காரணம் என்ன, இவங்க இழந்துட்டாங்க, எந்த ஒரு முணுமுணுப்புமே இல்லை. எதை இழந்துட்டாங்க? அடுத்த லைனில் பாருங்கள். த ஃபேமஸ் சிட்டாடல் ஓவர் த்ரோன், எங்களுடைய ரொம்ப ஃபேமஸாக இருந்த எங்களுடைய கோட்டை கைப்பற்றப்பட்டது, வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வீழ்த்திட்டாங்க, அதை நாங்கள் தொலைச்சிட்டோம், எந்த ஒரு முணுப்புணுப்பு சலசலப்புமே இல்லாமல். அடுத்து ஒரு லைன் இருக்குது. அண்ட் ஆல் இட் சீக்ரெட் கேலரிஸ் பேர், அதோட ஒவ்வொரு ரகசியமான விஷயங்களும் வெளியே வந்துருச்சு, எல்லாமே வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேஸ்னா என்னது? வைண்டிங் இன்ட்ரிகேட் கன்ஃபியூசிங் பாத், இந்த குழப்பமான கண்டுபிடிக்கவே முடியாத இந்த கற்கொகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முதல் லைனில். அதே மாதிரி ட்ரியன்ச்சஸ் அப்படின்னா டிஸ்லாயல். ட்ரியன்ச்சஸ்னால் என்னது? டிஸ்லாயல் அப்படின்னா அதான் தப்பான காரணத்தினால, தப்பானவங்கனால அப்படின்னு சொல்லலாம். நன்றி கெட்டவங்களால அப்படின்னு சொல்லலாமே. ஸோ விசுவாசமற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். விசுவாசத்தினால காற்றோட மெல்லிசா, விசுவாசம் இல்லாதாமல் இருந்தனால காற்றோட ரொம்ப மெல்லிசா மாறிடுச்சு அப்படின்னாங்க. க்ரோன் அப்படின்னா லேமட் கை, முணுமுணுப்பு சலசலப்பு அப்படின்னு சொல்லலாம். சிட்டாடல் அப்படின்னா சேஃப் அண்ட் ஸ்ட்ராங்கான கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஓவர் த்ரோன்னா கான்குவர்ட் ஆர் டெஃபீட்டட், வீழ்த்தப்பட்டது, கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ லாஸ்ட் ஸ்டான்ஸா ஆஃப் திஸ் போயம் விச் இஸ் ஸ்டான்ஸா 6ன்னு நினைக்கிறேன். ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல், இப்போ வந்து எல்லாமே போயிடுச்சு. அதாவது முதல்ல சொன்னாங்க நாங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கோம் தெரியுமாப்பா அப்படின்ட்டுருந்தாங்க. 2வது ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற பார்க்கும்பொழுது எங்களோட கோட்டையில் வந்து எல்லாமே இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. 3வது எங்கள் கோட்டையே ஸ்ட்ராங்காக இருக்குது, எவனால் வந்து எதை அசைக்க முடியும் அப்படின்னாங்க. 4வது ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் வந்து உள்ளே விட்டுட்டான் அவங்கள அப்படின்ட்டான். ஸோ 5வது ஸ்டான்ஸால் அவங்க உள்ளே விட்டனால எங்கள் கோட்டை எப்படி மாறிட்டு தருமா அப்படின்னாங்க. ஸோ ஸ்டான்ஸா 6ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை எப்படிங்க வெளியே போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஹவு கேன் தி ஷேம்ஃபுல் டேல் டு பி டோல்ட், இந்த அசிங்கமான கதையை, அவமான கதையை எப்படி சொல்ல முடியும். ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத், அதாவது நான் சாகிற வரைக்கும் இதை காப்பாற்றுவேன், நான் நம்புகிறேன் இந்த ரகசியத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்டே அவர் சொல்லிட்டாரு. மெயின்டைனா பிலீவ், சரியா. வி குட் டூ நத்திங், எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. பீயிங் சோல், நாங்கள் விற்கப்பட்டுட்டோம், எங்களை விற்றுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்ட், ஆனால் எங்களோட ஒரே ஒரு எதிரி யார் அப்படின்னா தங்கம் தான். அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித், இது கூட போராடுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு எங்கள்கிட்ட எந்த ஒரு ஆயுதமுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மெயின்டைனா பிலீவ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எட்வின் மியோர் இவரோட காலகட்டம் கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு ஸ்காட்டிஷ் போயட், நாவல் எழுதுகிற ஒருத்தர், அதே மாதிரி மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் விமர்சகரும் கூட, கிரிட்டிக்னா விமர்சகர். ஹி ஹாஸ் ரிமெம்பர்ட் ஃபார் விவிட் போயட்ரி, இவருடைய நல்ல எழுத்து புலமைக்கே இவர் வந்து என்ன ஆனது, பெருமையானவர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட பொயட்ரியை ஓல்டு ஏஜ் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதே மாதிரி செவரல் இயர்ஸாக என்ன பண்ணார், தனியாகவே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய ஃபிலோசபிக்கல் ஸ்டைலுக்காக அவர் எப்போ அவர் பெருமை பெற்றார் அப்படின்னா ரொம்ப வருஷங்கள் கழித்து தான் அவருக்கு பெருமையே கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இவர் எழுதின போயம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, பொயட்ரி அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு போயம்ஸ் எட்வின் மியோர் எழுதுறது, அதே மாதிரி கோரஸ் ஆஃப் த நியூட்லி டெத் அப்படிங்கிறது, த voyage and other poems, variations on a time theme, the narrow place, one foot in Eden, the labyrinth அப்படிங்கிற இது எல்லாமே எழுதியிருக்காரு. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த போயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போவுமே இந்த போயம் மறக்காது. அண்ட் இந்த போயமுடைய கொஷின்ஸ்க்கு, சம்மரிஸ்க்கு அடுத்து நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். அண்ட் தட் பாய் ஃப்ரம் மீ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன்
in this poem, please put in the comment box. I will clear you as soon as possible. Thank you.